அன்பிற்கினிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள். தற்போது கிருத்திகை நட்சத்திரத்தின் குணநலன்கள் மற்றும் அதை குறித்த சில விவரங்களை நாம் பார்ப்போம். கிருத்திகை அல்லது கார்த்திகா என்கின்ற நட்சத்திரமான இந்த கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதங்களில், அதாவது 4 குவார்ட்டர், 25%, 25%, 25%, 25%, ஆக 4 பாதங்களில் முதல் பாதம் மேஷ ராசியிலும், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ரிஷப ராசியிலும் அமையப்பெறுகிறது. ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் முதல் பாதம் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்காரர்களாகவும், 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களை ரிஷபராசிக்காரர்களாகவும் நாம் அழைக்கிறோம். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பெரும்புள்ளியாகவே தான் திகழ்வார்கள். அதாவது விஐபி பர்சன் சொல்கிறாங்களே, விஐபியாக இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சு சாதுரியமான பேச்சு, நல்ல ஒரு அதாவது எல்லோருக்கும் பிடித்தமான பேச்சாக இருக்கும். எதிரிகளை அவர்கள் அடக்கும் விதமே ஒரு தனி வழியாக இருக்கும். அதாவது எதிரிகளை அவர்கள் வழிக்கே சென்று அவர்களை மடக்கி அடக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய வீரம் அதிபயங்கரமாக இருக்கும். காரணம், கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். ஆக சூரியனுடைய பராக்கிரமம் அத்தனையும் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை தன்வசப்படுத்திக் கொள்வார்கள். மேலும் எதிரிகளை, எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை ஹேண்டில் பண்ண விதம், சமாளிக்கக்கூடிய விதம் ரொம்ப அருமையாக இருக்கும். சற்று கூடுதலான உணர்ச்சி வசப்படுபவர்கள் இந்த கிருத்திகை ராசிக்காரர்கள். இவர்கள் பேசுவது சுர் என்று தைத்தாலும் அதில் ஒரு பெரிய உண்மை இருக்கும். மேலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நற்பண்பு உள்ளவர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஞான விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள், தர்ம குணம் உள்ளவர்கள். 2ஆம் பாதத்தில், ரிஷபராசியில் 2ஆம் பாதமாக வரும் அந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் செய்யும் தொழிலே தெய்வமாக தனக்கு இட்ட வேலையை கடமை உணர்வோடு செய்யக்கூடிய கண்ணியவான்கள். கிருத்திகை 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அசால்ட்டாக வேலை செய்தாலும் அதில் ஒரு பெரும் லாபத்தை பெறக்கூடிய திறமை உள்ளவர்கள். கிருத்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆச்சார அனுஷ்டானங்களில் அதிக ஈடுபாடு கொண்டு சந்தோஷம் ஒன்றையே குறிக்கோளாக கருதுபவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். முருகப்பெருமான் இந்த கிருத்திகை நட்சத்திரமான கார்த்திகா நட்சத்திரத்தில் உதயமானதால் தான் அவருக்கு கார்த்திகேயன் என்கின்ற பெயரை வைத்ததாக புராண வரலாறு கூறுகிறது. ஆக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த கிருத்திகை முதல் பாதமான மேஷராசியில் தங்கும்போது மேஷராசி என்கின்ற செவ்வாயின் வீட்டில் தங்குகிறார். ஆக நீங்கள் சந்திரன் கிருத்திகை ராசியில் பிரவேசம் செய்யும்போது பிறந்தவர்களை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்கிறோம். ஆக சந்திரன் என்கின்ற மனோகாரகன் சூரியன் என்கின்ற நட்சத்திரத்தில் மேஷராசி என்கின்ற செவ்வாய் வீட்டில் பிரவேசம் செய்யும்போது கிருத்திகை முதல் பாதமாக இருக்கிறது. ஆக இதிலிருந்தே நீங்கள் அவர்களுடைய குணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆக சூரியனும் செவ்வாய், சூரியனுடைய வீரமும் பராக்கிரமும் சந்தோஷமும் தைரியமும் வெற்றியும் அரசியல் செல்வாக்கும் இந்த செவ்வாய் என்கின்ற வீரத்துடன் இணையும் போது, பூமி காரகனும் இணையும் போது
இந்த கிருத்திகை முதல் பாதத்தினுடைய குணநலன்கள் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்து கொள்ளலாம். கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இவைகள் ரிஷபராசி என்கின்ற சுக்கிரனுடைய ராசிகளில் அமைவதால் சுக்கிரனுடைய சுபிட்சங்கள் ப்ளஸ் சூரியனுடைய வீரம் இரண்டும் இணைந்து செயல்படக்கூடிய காலகட்டமாக செயல்படக்கூடிய நிலையாக அந்த கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் உதித்தவர்களுடைய இயல்பு அமையும். ஆக கிருத்திகை நட்சத்திரம் 2 ராசிகளில் வருவதால் இந்த ராசியை காலற்ற நட்சத்திரமாக கூறுகிறார்கள். நட்சத்திரங்களில் காலற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம் என்று வகை உண்டு. ஏனென்றால் இதனுடைய முதல் பகுதி மேஷராசியில் இருப்பதாலும் ரிமைனிங் பகுதி ரிஷபராசியில் இருப்பதாலும் இது காலற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த ராட்சசகணம், மனுஷகணம், தேவகணம் என்ற வரிசையில் இந்த நட்சத்திரம் ராட்சசகணமான நட்சத்திரமாக கருதப்படுகிறது. ஆக ராட்சசகணம் என்பது என்னென்னா, எடுத்த காரியத்தை வேகமாக முடிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்கள் என்று அர்த்தம். அதாவது அதிக ஃபோர்ஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு அந்த நினைப்பு. அடுத்து இந்த நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தின் விலங்காக ஆடு, என்ன ஆடுனா இந்த வெள்ளாடுன்னு சொல்கிறோமே, அந்த வெள்ளாடு வருகிறது. இந்த நட்சத்திரத்தின் விருட்சமாக அத்திமரம் வருகிறது. இந்த நட்சத்திரத்தின் பறவையாக மயில் பறவை. கார்த்திகேயன் என்கின்ற முருகப்பெருமான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததினால் என்னவோ மயில் தனது வாகனமாக கொண்டார். அந்த வகையோ என்னவோ, அது புராண வரலாறு. ஆனால் பறவை என்ற இனத்தில் கிருத்திகைக்குரிய பறவையாக மயில் வருகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதையாக அக்னி பகவான் விளங்குகிறார். இந்த கிருத்திகைக்குரிய ஸ்தலங்களாக நாகப்பட்டினம், கஞ்சா நகரம் காத்த சுந்தரேஸ்வரர் சுவாமி கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயில் சொல்கிறாங்க. ஆனாலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அவரவர்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலையே ஸ்தலமாக கருதி கொள்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் தசையாக, ஜென்ம தசையாக, அதாவது ஜனனகால தசையாக வரக்கூடிய தசை சூரிய தசையாக இருக்கும். அதற்கடுத்து சந்திர தசை ஆரம்பிக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் உதித்த உங்களுக்கு சாதகமான தசையாக வரக்கூடிய தசைகள் சந்திர தசை, ராகு தசை, சனி தசை, கேது தசை, சுக்கிர தசைகளாகும். அதே போல் 27 நட்சத்திர நாட்களில் எந்தெந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றால், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, அப்புறம் மகம், மூலம், அஸ்வினி, அடுத்து பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு சாதகமான சௌகரியங்களை பல தர காத்து இருக்கிறது. மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசிய நட்சத்திரமாக உள்ள நட்சத்திரம் பூசம் நட்சத்திரமாகும். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை ஈஸியாக வசியமாகி விடுவார்கள். ஆக இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த கிருத்திகை மகா நட்சத்திரம் ஒரு பெரிய முக்கியமான நட்சத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அன்பர்களே, இதுவரை
சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக கீழே தோன்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும். நன்றி, வணக்கம்.